எத்தனை வழக்குகள் உள்ள போனாங்க? 2009 கவர்மெண்ட் நீங்க சொல்றீங்க, பல வழக்குகள் போடப்பட்டது. அப்ப நீங்க எத்தனை வழக்குகள் உள்ள போனாங்க? எத்தனை வழக்கு நிரூபிக்கப்பட்டது? இப்போ அப்பீல் பெண்டிங் இருக்குங்க, 2G பெண்டிங் இருக்கு, நிலக்கரி ஊழல் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு. நீங்க நம்ம நாட்டு சட்டத்துல வந்து ஏன் டிலே ஆகிறத போய் காரணமா சொன்ன அர்த்தம். ஆனா அப்ப எந்த உச்சநீதிமன்றம் அது தப்புன்னு சொல்லிச்சா, முகாந்திரம் இல்லைன்னு சொல்லிச்சா? நேத்து என்ன சொன்னீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு? அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னாரு ஒரு உதாரணம். சரி விடுங்க, அரவிந்த் ஆதாரத்துக்காக காத்திருந்தேன்னு சொன்னார். சரி ஒரு நிமிஷம், அரவிந்த் கெஜ்ரிவால் சிறப்பு நீதிமன்றம் சொல்லிருங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொன்னாரு? நான் உள்ள போயிட போறேன், என்ன தயவு செய்து காப்பாத்துங்க அப்படின்னாரு. நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க அன்னைக்கு? இதே தந்தி டிவில சொன்னாங்க தெரியுங்களா, சிங்கம் வெளில வந்துருச்சு 7க்கு 7ன்னாங்க. நான் அப்பயே இதே தந்தி டிவில சொன்னேன், வரட்டுதுங்க, வர்றது எங்களுக்கு நல்லதுங்க, இந்த சிங்கம் வெளியில வந்து 2 சுத்திட்டு போனா தான் திருப்பி 7 எங்களுக்கு வரணும்னு வந்துருச்சு. சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கும் அவங்க பெண்டிங் தான் வச்சிருக்காங்க, ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு முகாந்திரம் இல்லையே. கேட்போம் திரு சரவணன் அவர்கள்ட்ட. ஜஸ்ட் பாஸ் எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே சார், 80 மார்க் எடுத்திருக்கோன்றாங்க. 80 மார்க் எடுத்தவங்க எப்படி அடுத்த லெவல் போறதுன்னு தெரியாதா? ஏன்னா ஏற்கனவே 100 மார்க்லாம் எடுத்து 2 முறை ஆட்சி பண்ணியிருக்கோம், இப்போ 80 மார்க்கு, அதனால ஆட்சி முடிச்சிருவோம் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு நம்முடைய தேர்தல் வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி இலகுவான விஷயம். இது 90 மார்க்கு 80 மார்க்குக்கான விஷயம் அப்படின்னா எல்லாமே சரிதான். ஆனா இவங்க கொடுக்கக்கூடிய அந்த கம்பாரிசன் சரியான கம்பாரிசனா இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும், தனித்தன்மையோட ஒரு மெஜாரிட்டி வேணும் அப்படின்னா 272. பாஜக வந்து தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வந்துச்சு, நாங்க மெஜாரிட்டியை வாங்கிடுவோம், மெஜாரிட்டியை கொண்டு வந்துருவோம் அப்படின்னாங்க. இவர்களுடைய தவறான மோசமான ஆட்சியால அந்த மெஜாரிட்டி போயிடுச்சு. பாஜகவிற்கு மெஜாரிட்டி கிடையாது. இதுவே ஒரு தர்மப்படி நியாயப்படி நடக்கக்கூடிய ஆட்சி அப்படின்னா, நான் தேர்தலிலே தோற்றுவிட்டேன்னு சொல்லி அவருடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு போயிருப்பாங்க. இது திரு ராஜீவ் காந்தி அவர்கள் இதை செய்தார். 1989 செஞ்சாரு. even though he single largest party இருந்தாலும் மெஜாரிட்டி இல்ல, so the mandate is against me என்று திரு ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய உரிமையை கோரவில்லை. ஆனா காங்கிரஸ் 140 வச்சு ஆட்சி அமைச்சிருக்கேன் சார். கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் கார்கே கொஞ்சம் இருங்க. இப்போ பாஜக என்ன அப்படின்னா பதவி வெறி பிடித்தவர்கள், அந்த அதிகார போதையில, பதவி ஆணவத்துல ஊறி திளைத்தவர்கள், பதவியை விட்டு விலக மனமில்லாமல் திரு சந்திரபாபு நாயுடு காலில் விழுந்து, திரு நிதிஷ்குமார் காலில் விழுந்து இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வச்சிருக்கோம் சார், தமிழ்நாட்டுல மெஜாரிட்டி வச்சிருக்கோம். இல்ல சார், இன்னைக்கு மோடி ஆட்சி அமைக்கிறேன் கூட்டணி இல்லாம வின் பண்ண கூட்டணி இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்குமா சார்? எங்க சார் நம்பர்? இல்ல இப்போ கார்கே, இதை விட முக்கியமா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் வருவோம். ஏன் இந்த கூட்டணி வந்து பொருந்தா கூட்டணி? ஏன் வந்து இப்போ ஒரு கேள்வியை சொன்னாரு, 2004 வந்து ஆட்சி அமைச்சாங்க நாங்க அப்படி சொல்லி, ஏன்னா நீங்க சொல்ல முடியாது, ஏன்னா அது கொள்கை கூட்டணி. இங்க என்ன பண்றாங்க, இது கொள்கை கூட்டணியா? கொள்கை முரண். இப்படிப்பட்ட கொள்கை முரணோடு இந்த கூட்டணி எவ்வளவு நாள் ஓடும்? இது இந்தியாவிற்கு நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்கிற ஒரு சின்ன கருத்து. 2 உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அங்க வந்து ஆந்திராவில வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து 4% இடஒதுக்கீடை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பிரதமர் வந்து இந்த கடந்த 2 மாத காலமாக என்ன பிரச்சாரம் பண்ணாரு? இந்து முஸ்லிம், முஸ்லிம்களுக்கு வாரி கொடுத்து விடுவார்கள், வாரி கொடுக்கிறார்கள், உங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி மத துவேஷத்தின் அடிப்படையில ஒரு அருவருக்கத்தக்க பிரச்சாரத்தை செய்தார். இன்னைக்கு 4% இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி அந்த கட்சி சொல்லுது. எதிர்த்து கேட்க திராணி இருக்கா? எதிர்த்து கேட்க தெம்பு இருக்கா? 4% இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறாங்க, இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், உங்கள் ஆதரவு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் இருக்கா இங்க பாஜகவிற்கு? ஒரே நிமிஷம், இன்னொரு கருத்து. திரு நிதிஷ்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு, அங்க என்ன செய்தார்? சாதிவாரி கணக்கு ஆய்வை முதல்ல செஞ்சாங்க. அதற்கு பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. உச்ச நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கிட்டு வந்தாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி, ஆய்வை நடத்தி, அங்க வந்து 50% இருந்த இடஒதுக்கீட்டை 65% உயர்த்தி இருக்கிறார். பாஜக செய்யுமா? சாதிகளே இல்லையே இந்தியாவுல, ஆண் சாதி பெண் சாதி தானே பேசினாரு பிரதமர். அதே போல கேசி தியாகி என்ன சொல்றாரு? அக்னிவீர் ஸ்கீம்
கண்டிப்பாக மாற்றியாக வேண்டும். இளைஞர்களுடைய வாழ்வை பாதிக்கக்கூடிய திட்டம்ன்றாரு. அந்த திட்டத்தை தான் பாஜக தலையில தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு 28 சீட், ஒரே நிமிஷம் இருங்க சார், 28 சீட் அவங்க 2 பேருக்கும். அவங்க 2 பேரும் இல்ல அப்படின்னா இவர்களால ஆட்சியில நிக்க முடியாது பாஜகவால. அவங்க என்ன கேக்குறாங்க, எங்களுக்கு ஸ்பீக்கர் சேரை கொடுத்துருங்க. ஏன்னா ஸ்பீக்கர் சேரை வச்சு கட்சியை உடைச்சு எல்லாத்தையும் டிஸ்குவாலிஃபை பண்ணுவீங்க, இல்ல டிஸ்குவாலிஃபிகேஷனை ஹோல்ட் பண்ணுவீங்க. ஸ்பீக்கர் பதவி எங்க கிட்ட இருந்தா போதும், எங்களுக்கு என்ன செய்ய தெரியும்னு சொல்லி அரசியலிலே பழம் தின்னு கொட்டை போட்ட திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் திரு நிதிஷ்குமார் அவர்களும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குதுன்னு பாப்போம் இன்னும் 6 மாசத்துல. ஓகே, கேப்போம் திரு எஸ்.எஸ். ஸ்ரீராம் அவர்கள். ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். பதவி வெறி பிடித்து ஆசை பிடித்துட்டார்ல 2009 இங்க இருந்து டெல்லிக்கு போயிட்டு உள்ள பேசிட்டு வெளில வந்த உடனே டிஆர் பாலு சொன்ன வார்த்தை தெரியுங்களா, மை பிலவட் லீடர் ஹஸ் டிசைடட் டு கிவ் சப்போர்ட் ஃப்ரம் அவுட் சைட் அப்படின்னாரு. முதல் நாள் பிரணாப் முகர்ஜி வந்தாங்க, எல்லாம் பார்த்து பேசினாங்க. அடுத்த நாள் சாயங்காலம் டெலிகம்யூனிகேஷன் கொடுத்துட்டீங்களா, அப்ப சப்போர்ட் பண்றேன்னாங்க. இது பதவி வெறியா, நாங்கள் பண்றது பதவி வெறியா? மக்கள் முடிவு செய்வாங்க. 6 மாசத்துல மக்கள் முடிவு செய்வாங்க எது பதவி வெறின்ட்டு. உங்களுடைய பதவி வெறி தெரிஞ்சுதான் இங்க தமிழ்நாட்டுல ஓட ஓட விரட்டி இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவே ஓட ஓட விரட்டி இருக்கிறார்கள். 18%. இது நிதிஷ்குமார் அவர் சொன்ன மாதிரி ஜாதி வாரி கணக்கெடுப்பா இருக்கட்டும், அதை தாண்டிய அக்னிபத்தா இருக்கட்டும், இங்க சந்திரபாபு நாயுடு அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு 4% இடஒதுக்கீடு, அது தேர்தல் பிரச்சாரத்திலேயே எதிரொலித்தது. இப்படி முரண் மூட்டைகளை கொண்டு எப்படி பயணம் நடக்கும் இந்த 5 வருஷம்? எனக்கு இண்டி கூட்டணி டீமை நினச்சாலே எனக்கு ரொம்ப கவலைப்படுறதா சிரிக்கிறதானே தெரிலங்க. அவங்களும் எப்படிலாமோ ட்ரை பண்ணாங்க, ஆட்சிக்கு வந்துடுவோன்னாங்க. அப்புறம் கவர்மெண்ட் மெஜாரிட்டி வந்த உடனே சந்திரபாபு நாயுடு மிஸ்டர் அமித்ஷா அவர்களை ஹோம் மினிஸ்டராக இருக்கக்கூடாதுன்னு இது செக் வைக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, என்னெல்லாம் பேசினாங்க. இப்போ லிஸ்ட்டை பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கா? நிதிஷ்குமார் பார்லிமெண்ட்ரி அந்த இதில் என்ன பேசினார் அந்த கம்பைன்ட் ஹாலில், நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் செய்யுங்கள், உங்களுடன் நான் உறுதுணையாக நான் நிற்கிறேன். ஏதோ கொஞ்சம் பேர் இங்கே அங்கே வின் பண்ணிட்டாங்க, அடுத்த வாட்டி அவங்களும் காணாமல் போவாங்க. இந்த வார்த்தைகள்லாம் சொன்னது நிதிஷ்குமார். அதே தான் திரு சந்திரபாபு நாயுடு. இந்த காலத்தில் இந்த பிரதமரை நாம் இழந்தோம்னு சொன்னால் நாடு முன்னேறாதுன்னு சொன்னது சந்திரபாபு நாயுடு. ஸோ பாவம் இண்டி கூட்டணி மேல தலையில கரிய போட்டு 2 பேரும் இங்கே உட்கார்ந்தாங்க. இன்னைக்கு ஒரு நிமிஷம், ஒரு பழைய நினைவு ஒரே நிமிஷம் பிரதர். ஏன் நிதிஷ் வந்து எனக்கு ஏன் ஜித்தன் ராம் மஞ்சி பதவியை கொடுத்தாரு, எனக்கு மோடி பிரதமராக கூடியது விரும்பாம கொடுத்தாரு. 2004 2005 ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் நடந்தது. அப்ப எங்க போச்சு உங்க மானம் எல்லாம், உங்க ரோஷம் எல்லாம்? தமிழ்நாடு மக்கள் தான் உங்களை எலெக்ட் பண்ணலையே, நீங்க பேசாம போக வேண்டியதானே. அன்னைக்கு ஏன் காங்கிரஸையும் பிஎம்கே வச்சு நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்துனீங்களே, அப்ப நல்லா இருந்துச்சா? அது பதவி வெறி இல்லையா? அது பதவி போகமா இல்ல மோகமா? நீங்க வந்து பாஜக சொல்றீங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் மக்கள் பார்த்துட்டாங்க. யாரு பதவி வெறி, யாரு பதவி போகம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு வரும்போது ஒரு ரூலு, மிச்சவங்களுக்கு வரும்போது இன்னொரு ரூலுன்றதெல்லாம் மக்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க உங்களுக்கு என்னங்க இன்னைக்கு உங்களுக்கு என்ன முரண்பாடுகள் இந்திய கூட்டணியில் இல்லையா என்ன? இங்க ஒருத்தர் பேசுறது, கேரளால போய் ராகுல் காந்தி எம்பிக்கு லாயக்கில்ன்றது, கொஞ்சம் அப்படியே டெல்லி போனா பஞ்சாப் போனா நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் முறைக்கிறது, வெஸ்ட் பெங்கால் போனா இதெல்லாம் உங்களுக்கு முரணா தெரியலையா? இங்கேயும் முரண்கள் இருக்கு, அது இல்லன்னு இல்ல. கான்ஸ்டிடியூஷன் படி ரிலிஜியஸ் ரிசர்வேஷன் இருக்கா இல்லையா? அம்பேத்கர் ஆனவனா தூக்கிட்டு வந்துருவீங்களே, ரிசர்வேஷன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காரு அம்பேத்கர். மத ரீதியாக உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரா? இல்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கா நீங்க கொடுக்கணும்னு? அததான் பிரதமர் சொல்றாரு. எதா இருந்தாலும் அதை இவர்கள் எதை வேணா பேசலாம். தமிழ்நாட்டுல யாரோ ஒரு சாதியை ஒழிச்சார் நீங்க 60 வருஷமா பிரகடனம் பண்றாங்களே. இப்ப சரவணன் சாதி இருக்குன்னு அப்படியே ஒரு செகண்ட் கத்துறாரு. அப்ப 60 வருஷமா நீங்க எல்லாம் போய் சொல்லியிருந்தீங்களா? தமிழ்நாட்டுல ஜாதியை ஒழித்த மாமனிதர் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னீங்களே, அப்ப ஜாதி எல்லாம் ஒழியல் தானே? இதுதான் எல்லாரும் சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு வேணுங்கிற போதெல்லாம் கன்வீனியன்ட்டா மாத்தி கோல் போஸ்டர் தள்ளி வச்சிருவீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.